வணக்கம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகா ஜம் சீசன் 4 இன்றைய எபிசோட் அவார்ட் வின்னிங் சாங். ஆரம்பிக்கும் போதே நம்ம 4 ஜட்ஜஸும் மேடையில் இருக்கிறாங்க. அவார்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. முதல்ல ஸ்ரீசார் சொல்கிறாரு, அவார்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் வரும், ஆனால் அவார்டு கிடைச்சிட்டு அவன் பெரிய ஆள் கிடையாது. இதை விட ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு அவார்டு வந்ததில்லை. அவார்டு கிடைக்கிறதுக்கு திறமையும் வேணும், அதோட லக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம 4 ஜட்ஜஸ்மே அவங்களுக்கு அவார்டு கிடைச்ச பாடல்களாக பாடுறாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததாக முதலாவதாக பாடுற போட்டியாளராக இருக்காங்க மகத்தி. அவங்க பாடுறாங்க, சர சர சார காற்று வீசுது, அந்த பாடலில் பாடுறாங்க. அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க. அடுத்ததாக பாடுறது தியானயன். அவங்க 3 நேஷனல் அவார்டு வாங்கினா பாடுறாங்க. அவங்க பாடுற பாடல் பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறி, இந்த பாடலில் பாடுறாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கிடைக்கிதுங்க. அடுத்ததாக பாடுறது சாண்ட்ரா. அவர் தங்க தாமரை மகளே, அந்த பாடலில் பாடுறாரு. அதுக்கு அவருக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கிதுங்க. அடுத்ததாக நம்ம விஷ்ணு ரஞ்சன் பாடுறாரு. அவர் போட்டியில் இல்லை, ஆனால் என்டர்டெய்னராக பாடுறாரு. அவர் பாடுறது ஒத்த சொல்லால் என் உசுரை எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பாடலில் பாடுறாருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி அடுத்து பாடுறது நம்ம யோகஸ்ரீ. சூப்பராக பாடியிருக்காங்க. நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க நம்ம யோகஸ்ரீக்கு. சுசிலாமோட வாய்ஸ் அருமையாக பாடுறாங்க. ஸ்ரீ சார் கமெண்ட்ஸ் நல்லா சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நீ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடின, ஆனால் 100க்கு 100 சொல்ல மாட்டேன், 100க்கு 90 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சரண் சார் சொல்கிறாரு, நீ எவ்வளோ அழகாக பாடுற தெரியுமா, நீ பாடுறத கேட்கும்போது சுசிலாமாவே பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. உன்னுடைய பாடலுக்குன்னு சொல்லி எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா, அதில் நானும் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்வேதம் சொல்கிறாங்க, உன்னுடைய குரலில் ஒரு மெஜிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக அருமையாக பாடுறாங்க. சூப்பரான கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம யோகஸ்ரீக்கு கோல்டன் ஷவரும் கிடைக்குதுங்க. அடுத்ததாக பாடின ஹேமத்ராவுக்கும் சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அவங்களும் சூப்பராக பாடியிருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க. நாளை எபிசோடில் தான் நம்ம திவினேஷ் படிப்பார். நாளைக்கு திவினேஷ் பாடினா தெரியும் அவர் எப்படி படிக்கிறாரு அப்படின்ட்டு. நாளைக்கு தெரியுங்க. இன்னொன்று 2வது ஃபைனலிஸ்ட்டாக யார் போவா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.